வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு வழங்கவில்லை என குற்றம் சாட்டி திமுக அரசை கண்டித்து விழுப்புரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலும் காஞ்சிபுரத்தில் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மத்தியில இத்தனை 40 ஆண்டு காலம் மருத்துவர் ஐயா தலைமையில போராடி 108 சமுதாயத்துக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. இது போதாது. இந்த சமூகம் மிகப்பெரிய மகாத்மா காந்திக்கு அவர் கட்சியினுடைய தலைவராகி 22 ஆண்டுகள் போராடினார். கணக்கில் பண்ணோம்னா 27 ஆண்டுகள் கணக்கு பார்த்தோம்னா 27 ஆண்டுகள். காந்திக்கு 27 ஆண்டுகள், எனக்கு 45 ஆண்டுகள். இந்த மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மிகப்பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக போராடி வருகின்ற நான் எனக்கு 45 ஆண்டு காலமாக போராடி வருகிறேன். கணக்கில் கொண்டார். காந்திக்கு 27 ஆண்டுகள் அவர் போராடினார். 27 ஆண்டுக்குள் சுதந்திரம் வாங்கினார். ஆனால் நான் 45 ஆண்டுகளாக போராடி வருகிறேன். வன்னியர்களுக்கு முழுமையான சமூக நீதி கிடைக்கவில்லை. நான் 6 வகையான இடஒதுக்கீட்டை வென்றெடுத்தேன். அருந்ததியர், இஸ்லாமிய இடஒதுக்கீடு, இன்னும் 4 விதமான இடஒதுக்கீடு. 55 ஆண்டுகளுக்கு முன் 55 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிய இனவெறி பத்திரிகை உங்களுக்கு சொல்கிறேன். 55 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிய வன்னியர் இனவெறி யாருக்கு தொடங்கியது? திமுக. எனப்பா என்ன பேரில் இவ்வளவு போகும்? உங்களுக்கு வாக்களிக்கணும், உங்களுக்கு உணவு கொடுக்கணும், உங்களுக்கு குடியை துவைக்கணும், உங்களுக்கு காய்கறிகளை கையெழுத்து கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் தான் செய்கிறோம். இந்த மக்கள் தான் செய்கிறார்கள். களை வெட்டுவது இவர்கள் தான், நாற்று கொள்வதும் இவர்கள் தான், அண்டை வெட்டுவதும் இவர்கள் தான், ரோடு போடுவதும் இவர்கள் தான். எல்லா வேலைகளையும், கண்டமான வேலைகளை எல்லாம் செய்வது இவர்கள் தான். அந்த காலத்தில் இடகை பெருவிரலை ஒரு ஊரிலே ஒரே ஒருவர் தான் படித்திருப்பார் வன்னியர்கள். ஏதாவது பத்திரம் வாங்கினா இடகை பெருவிரல் ரேகை, கைநாட்டு, அதுக்கு பேரு கைநாட்டு. வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு வழங்கவில்லை என குற்றம் சாட்டி திமுக அரசை கண்டித்து விழுப்புரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் காமராஜிடம் கேட்கலாம். காமராஜ், ஏற்கனவே திட்டமிடப்பட்டு இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் என்னென்ன விஷயங்களை முன் வச்சு பேசி வருகிறார்? 10.5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற திமுக அரசு செயல்படுத்தாமல் இருப்பதை கண்டித்து விழுப்புரத்திலும் காஞ்சிபுரத்திலும் பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் நகராட்சி துறையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில்
பாமக இந்த தடையும் இல்லை என தெரிவித்தோம். திமுக அரசு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசி வருகிறார். அது மட்டும் இல்லாம திமுக